வணக்கம் சகோ, நான் உங்க சடகோபன் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆர்சிபி ஃபேன்ஸ். மச் நீடட் விக்டரி. அவங்க ஃபேன்ஸும் பவர் துவண்டு போயிருந்தாங்க, டீம் மட்டும் இல்லை. அதுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வெற்றி, நல்ல ஒரு வெற்றி, உங்களுக்கு தரமான ஒரு வெற்றி. ஹைதராபாத்தில் போய் எஸ்ஆர்எஸ் டீமை நீங்கள் அடிச்சுட்டு வரீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு குவாலிட்டி கிரிக்கெட் ஆடினா தான் முடியுன்ற மாதிரி எஸ்ஆர்எஸ் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஒரு டர்ன் ஓவர், நான் என்னோட பதிவுகளை சொல்லிட்டு இருந்தேன், டூ இட் ஃபார் த ஃபேன்ஸ். நீங்கள் டாப் 4 போகிறீங்களோ இல்லையோ அப்படின்றதுனால அட்லீஸ்ட் சில வெற்றிகளை பதிவு பண்ணிவிட்டு ஒரு டீசெண்டாக ஒரு 6-7 ஒரு 5-6 முடிக்க முடியுமான்றதை பாருங்கள். அப்புறம் ஆரஞ்சு கேப் அவங்களோட ஃபேவரட் விராட் கோலி ஆரஞ்சு கேப் வாங்கினா அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கன்ற சொல்லிட்டு இருந்தேன். ப்ளஸ் லாஸ்ட் என்னோட பதிவுகளிலே 2-3 மேட்சாக வந்து ஆர்சிபி ஃபைட் பண்ணி வராங்க அப்படின்றதுலாம் நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் அவங்களோட ஃபைட், அந்த டர்ன் அரவுண்டு எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட அங்கே சின்னசாமி ஸ்டேடியமில் தான் ஆரம்பிச்சிது. ஒரு 280 சேஸ் பண்ணாங்க. அப்படின்ற போது அங்கே ஒரு 250 வரைக்கும் வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அங்கே தான் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை காமிக்க ஆரம்பித்தாங்க. அங்கே தொடர்ந்ததை இங்கே மீண்டும் எஸ்ஆர்ஹெச்சோடைய அந்த வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. சூப்பர், கங்க்ராட்ஸ் டன். ஓகே, இப்போ சிஎஸ்கே பக்கம் வரும். சிஎஸ்கே வந்து என்னோட கோட்டை என்னோட பேட்டைன்னு சொன்ன இடத்துல கொடி பறக்குதுரா அப்படின்னு சொன்னதுல வந்து அந்த கொடியை அரக்கம்பத்தில் பறக்க விட்டு போயிட்டாங்க லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். இதான வீடு, வேற எங்கடா வரணும். தொடர்ந்து 2 வெற்றி, அதாவது பேக் டு பேக் அடிச்சிருக்காங்க லக்னோ. அப்படின்னு எங்கள் ஊருக்கு வந்தாலும் உங்கள் ஊருக்கு வந்து உதைப்போண்டா அப்படின்ற மாதிரி லக்னோ சூப்பர் கிரிக்கெட் ஆடிருக்காங்க. 2மே அற்புதமான வெற்றி. இன்ஃபேக்ட் போன மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கடைசி ஓவர் த்ரில்லர் ஸ்டாய்னஸ். இது வந்து இந்த மாதிரி பிளேஸ்லாம் நம்ம ரைட் ஆஃபே பண்ண முடியாததுக்கு ஒரு விஷயம். திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னோட கமெண்ட்ரியில் நான் வந்து சீகா சாரை கேட்டுக்கொண்டு இருந்தேன் அந்த விஷயம். இவர் இது வரைக்கும் எதுவுமே பண்ணலையே, ஸ்டாய்னஸ் ஆனால் நல்ல கிரிக்கெட் நீங்கள் தான் பண்ணிக்குவாரா அப்படின்னு பண்ணிட்டு காமிச்சு போயிட்டார். நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம் வந்து, அது என்னங்க ஜெயிச்சா தோனின்றீங்க, தோத்தா மட்டும் ருத்ராஜோட கேப்டன்சியை குறை சொல்கிறீங்களா அப்படின்றது. ருத்ராஜ் கேப்டன்சி குறை சொல்லுங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த போலிங் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இந்த பேட்டிங் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், இந்த ஃபீல்டரை இங்கே நிற்க வச்சிருக்கலாம். அப்போ யார் அது நிற்க வச்சிருக்கலாம் அப்படின்னீங்கன்னா கேப்டன் தான் நீங்கள் கை காமிக்க முடியும். ஏன்னா அவர் தான் டெசிஷன் மேக்கர் இல்லையா. இப்போ ருத்ராஜ் நம்ம குறை சொல்லலை. இந்த ஒரு 16th ஓவர் இவருக்கு பதிலாக இந்த போலரை ட்ரை பண்ணியிருக்கலாம். யார் கொடுத்துருக்கலாம்? ருத்ராஜ் தான் கேப்டன், ருத்ராஜ் தான் கொடுத்துருக்கணும். இது கொடுத்திருந்தா கேரண்டியாக வின் பண்ணியிருப்பாங்களான்றது தெரியாது. ஆனால் வின் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்றது தான் பேச்சில் இருக்கு. ருத்ராஜ் அட்டகாசமான ஒரு பேட்ஸ்மேன். அதையும் நீங்க பாருங்க, 2-3 தொடர்ந்து என்னோட பதிவுகளை யூடியூப்ல பாக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ற ஒரு விஷயம், சொல்லி கொண்டிருந்த ஒரு விஷயம், ருத்ராஜ் ஹாஸ் டு ஓப்பன். இது நடுவில் வந்து ஒரு கீழே வந்தாரு அஜிங்கரான ஒரு 30-40 மும்பையோட அடிச்ச போது கூட எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. ருத்ராஜ் நீங்க அது கரண்ட் இந்தியன் ஓப்பனர், இவ்வளோ ஹை குவாலிட்டி பிளேயர் வந்து நிற்கிறார், முதல் பந்தை சந்திக்க போறான்ற போது போலருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் இருக்கும் அப்படின்றதுனா டைம் அகைன் சொல்லிட்டு இருந்தேன். அது பாருங்க, அந்த இன்னைக்கு இன்ஃபேக்ட் அந்த மேட்ச்லேயே ப்ரீ ஷோவில் நான் சொல்லிட்டு இருந்தேன், அந்த 100 லிஸ்ட்லேயே ருத்ராஜ் இல்லை அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு ருத்ராஜ் சூப்பரா 100. என்ன ஃபென்டாஸ்டிக் 100. அதாவது ஒரு பக்கம் சிவம் தூபே புயல் மாதிரி அடிச்சார், புயல் மாதிரி அடிச்சு சிவம் தூபேனா 6 தூபேன்ற மாதிரி ஆயிடுச்சார். டெஃபினட்டா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, நிறுத்துற அவனை. ஆனா இவர் வலிகாம அடிச்சார் ருத்ராஜ். நீங்க பாத்தீங்கன்னா சிவம் தூபே தான் அதிரடியா ஆடின மாதிரி இருந்தது. ஆனா அதுக்கு இணையா வந்து இவர் பாட்டு சைலண்டா ஆகிட்டு இருக்காரு. டே வண்ண மாதிரி போயிட்டு இருக்கு ஷார்ட்ஸ். ஒன் ஆஃப் த பெஸ்ட் 100 I've seen ருத்ராஜ். ஆனால் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ்ன்றது ஒருத்தர் வந்து வேற லெவலு, தனியாக அந்த ப்ரெஷர் எடுத்துகிட்டு போயிட்டார். இது என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபினிஷிங் நிறையா முறை இந்த வாட்டி பேட்டிங் சைடு அந்த ப்ரெஷரை பெட்டராக ஹேண்டில் பண்ணி ஃபினிஷிங் லைனை கிராஸ் பண்ணுறாங்க. இது இந்தியன் அன்கேப்டு பிளேஸும் நம்ம பண்ணி பார்த்தோம். ஒரு சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா மாதிரி பிளேஸ்லாம் கூட ஃபைட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஃபாரின் பிளேயர்ஸும் கடைசி வரைக்கும் நின்று ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. ஜாஸ் பட்லர் கடைசி பால் வரைக்கும் எடுத்துன்னு போனதை பார்த்தோம். இந்த ஸ்டாய்னிஸ் பண்ணுறாரு. இன்னும் பல பேர்கள் எக்கச்சக்க டேலண்ட்டை நம்ம பார்க்குறோம். அதனால இந்த ஐபிஎல் வந்து களை கட்டுது. இன்ஃபேக்ட் மெனி த்ரில்லர்ஸ், எக்கச்சக்க த்ரில்லர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் நம்ம சொல்லி ஆகும். சரி, இப்போ வந்து அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஒன் மேன் ஆர்மியாக அந்த ஸ்டாய்னிஸ் பண்ணாலும் அந்த நிக்கலஸ் பூரன் வந்து அவரோட யூஷுவல் கேமியோ பண்ணிட்டு போயிட்டாரு. அப்புறம் தீபக் ஹூடா, இந்த ஹூடால வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டார் தீபக் ஹூடா. இப்போ சில விஷயங்கள் பேசலாம். சிஎஸ்கே வந்து இப்போ என்ன ஒரு இதுனா, அவங்களோட கோட்டை அவங்களோட இதுன்னு சொல்றது இப்போ அது உடைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நமக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஏன்னா 4 மேட்ச்ல 3 மேட்ச் ஜெயிச்சுட்டு இந்த ஒரு தோல்வி அப்படின்றது கொஞ்சம் ஷாக். அதுவும் பேக் டு பேக் தோல்வி, 2 மேட்ச் தொடர்ந்து எழுந்திருக்காங்க சிஎஸ்கே அப்படின்ற போது ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுது சிஎஸ்கேக்கு. முதல் முறையாக 200 ரனுக்கு மேலே அடிச்சு
தோற்றுருக்காங்க. ஒரு ஹையஸ்ட் ரன் சேஸை, அதாவது சிஎஸ்கேக்கு எதிராக செப்பாக்கத்தில் சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு எங்கேயோ ஒரு சர்க்கிள் வருதுன்றது நம்ம பார்க்குறோம். என்னதான் பண்ணலாம் சிஎஸ்கே? என்னுடைய கருத்தில் கேட்டிங்கன்னா சில மாற்றங்கள், எஸ்பெஷலி அடுத்த மேட்ச் நம்ம எஸ்ஆர்எச் மீண்டும் ஆட போகிறோம் அப்படின்றதுனால இந்த சில மாற்றங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. செப்பாக்னு சொன்னாலே நம்ம மைண்டில் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்பின்னர்ஸோட கோட்டையாக இருந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த விக்கெட் ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் ஸ்லோயிஷ் அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு டேர்ன், அது கிரிப் ஆகி பந்து திரும்பக்கூடிய ஒரு விக்கெட்டாக இருந்திருக்கு. அது இந்த வருஷம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் செப்பாக் விக்கெட்டை நம்ம இன்னும் பார்க்கல. மேபி கேகேஆர் மேட்ச் கொஞ்சம் பார்த்தோம். அதுதான் இந்த 4 மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சாதகமான ஒரு விக்கெட்னா கேகேஆர் மேட்ச் நம்ம சொல்லலாம். பட் ட்ரெடிஷ்னலான அந்த செப்பாக் விக்கெட்டை நம்ம இன்னும் பார்க்கல. அதாவது ஒரு சின்ன வித்தியாசம் சொல்கிற பாருங்க. முன்னாடி, அதாவது இந்த ஐபிஎல்க்கு முன்னாடி வரைக்கும் வந்து அந்த வென்யூவோட எது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடுற சைடோட ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் 137, செகண்ட் பேட்டிங் ஆடுற ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட்னா பார்த்தீங்கன்னா 130. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த செகண்ட் சேசிங்கில் போது அந்த ஸ்ட்ரைக் ரேட் டிப் ஆகுது. அதுக்கு காரணம் போக போக செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் இன்னும் ஸ்லோ ஆகி ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான விக்கெட்டாக இருந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சில் 3 மேட்ச் சேசிங் செட் தான் ஜெயிச்சிருக்காங்க. அது மேபி ஒரு டியூ ஃபேக்டர்கள் நம்ம சொல்லலாம். பட் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் நாட் அ டிப்பிக்கல் செப்பாக் விக்கெட்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். ஸோ கோ பேக் டு தட். எஸ்ஆர்எச்சோட அதுவும் ஆடும்போது தயவு செஞ்சு குட் பேட்டிங் விக்கெட் போடாதீங்க. மொழமான விக்கெட் இருந்தால் அந்த லைனை பிடிச்சி அடிக்கிறதுக்கு அதிரடியான பேட்ஸ்மேன் எக்கச்சக்க பேர் வச்சுருக்காங்க. அவங்க பவர் பிளேயில் அவங்க மாட்டிக்கிச்சுன்னா மேட்ச் எங்கேயோ எடுத்துன்னு போயிடுறாங்க. ஸோ டோன்ட் கிவ் தம் அ பேட்டிங் விக்கெட். இன்ஃபேக்ட் போன மேட்ச் ஆர்சிபியோட அவங்க சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் தான் விக்கெட் எடுத்தாங்க. அங்கே அந்த 200ன்றது அந்த விக்கெட்டை பார்த்தும்போதே தெரிஞ்சு போச்சு. இந்த விக்கெட்டில் வந்து கொஞ்சம் கடினமான விக்கெட் டு சேஸ் அப்படின்றது. அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் மேட்ச் நீங்கள் டர்னிங் ட்ராக் கொடுத்தீங்கன்னா சிஎஸ்கே ஹாஸ் அ குட் சான்ஸ், வெரி குட் சான்ஸ். கோ பேக். இன்ஃபேக்ட் இந்த வருஷம் இது வரைக்கும் நான் அந்த ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றி சொன்னேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா மோர் ஆர்லெஸ்ட் போலர்ஸ் வந்து 8.5 ரன் கொடுத்த ஒரு விக்கெட்டாக இருந்தது. அது இப்போ 9 ரன் 9.75 ரனுக்கு போயிடுச்சு செப்பாக். அப்போ பேட்ஸ்மேன் இன்னும் கொஞ்சம் சாதகமான விக்கெட்டாக மாறி இருக்கு செப்பாக். அதை நீங்கள் உடைச்சி திருப்பி மீண்டும் பழைய செப்பாக்டுக்கு போங்க சிஎஸ்கே, எஸ்பெஷலி எஸ்ஆர்எச் மேட்ச். அந்த மாதிரி விக்கெட்டுக்கு போனால் நீங்கள் உடனடியாக செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொயின் அலியை பவர் பிளேயில் யூஸ் பண்ணுங்க. வில் ஜாக்ஸ் என்ன பண்ணார் நம்ம பார்த்தோம் இல்லையா போன மேட்ச். ஸோ விக்கெட்டு கொஞ்சம் டர்ன் ஆகாமல் இருந்தால் 2 அதிரடியான லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வச்சுருக்காங்க. அபிஷேக் சர்மாவும் பயங்கரமாக கிரிக்கெட் ஆடுறாரு, ஒரு பக்கம் டிராவிஸ். ஸோ ரைட் ஆன் ஸ்பின்னர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பார். அந்த மாதிரி விக்கெட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓப்பனிங்கு உடைச்சாலே ப்ரெஷரில் வராங்க கொஞ்சம். ஸோ மொயின் அலி ஓப்பனிங் பவர் பிளேயர் யூஸ் பண்ணுங்கள். லக்னோ மேட்ச் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1 over வந்து 5 ரன் தான் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் போலிங்கே தரல. இந்த லக்னோ மேட்ச்லேயும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன, லக்னோவுக்கு தோற்ற மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், இன்ஸ்டாவில் கூட போட்டிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா அவனுங்களும் ஒரு ஓவர் ட்ரை பண்ணிருக்கலாம். 2 over 16 ரன் தான் கொடுத்தாரு, 200 ரன் சேஸ் பண்ணுற ஒரு மேட்ச்சில். 3வது ஓவர் ஏன் ஜடேஜாவுக்கு வரல? ஏன்னா ஜடேஜா என்னென்னமோ மேட்சிக் பண்ணியிருக்காருங்க போலிங்கில் இந்த செப்பாக்கில். மேபி ஒரு விஷயம் நீங்கள் என்ன யோசிச்சிருக்கலாம்னா, அங்கே நிக்கலஸ் பூரன் இருக்கார் ஒரு சைடில் லெஃப்ட் ஹேண்டர். ஆனால் லெஃப்ட் ஹேண்டருக்கும் அற்புதமாக போடக்கூடிய ஒரு பவுலர். இப்படி யோசிச்சு பார்த்துருக்கோம். நீங்கள் ஸ்டாயினிஸ் விக்கெட் எடுத்திருந்தாருன்னா ஜடேஜா, அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கு இல்லையா ஜடேஜா. ஸோ அந்த இடத்துல வந்து ருத்ராஜ் அதை பற்றி யோசிக்காமல் விட்டாருவா. இன்னொன்று, சரி ஜடேஜா இல்லைன்னா தீபக் சார் பக்கமாவது போயிருக்கலாம். இப்போ அவங்க மைண்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தீபக் சார் ஒரு பயங்கர பவர் பிளே பவுலர், பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட், அதனால மிடில் ஓவர்ஸில் நான் ட்ரை பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் இருக்கிற எல்லாரும் அடி வாங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிம்பிளாக ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆகாமல் ருத்ராஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாரும் அடி வாங்குறாங்க. யார் இன்னைக்கு நல்லா பவுலிங் போட்டிருக்காங்க? ஓகே, தீபக் சார் நல்லா போட்டிருக்காரு, ஜடேஜா நல்லா போட்டிருக்காரு. அப்போ தீபக் சார் 2 ஓவரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 ரன் அந்த எக்கானமியில் தான் போட்டிருக்காரு. அப்படின்ற போது அவர் பக்கம் ஒரு ஓவர் கொடுத்து பார்க்கலாமே. அந்த ரூலை உடைங்க. ஐ ஆல்வேஸ் பிலீவ் நல்ல தரமான ஓவர்களை 2 ஓவர்களை வீசியிருந்தாங்கன்னா ஒரு பவுலர் தே டிசர்வ் 1/3 ஓவர். எஸ்பெஷலி மற்றவங்களாம் செம்ம அடி வாங்கும் போது அந்த பவுலருக்கு ஒரு ஓவர் கொடுக்கறதுல தவறு இல்லை. நீங்கள் எல்லாம் நல்லா போடுறாங்க, அவர் எத்தனை வருதுன்றது வேறு விஷயம். பவர் பிளேயில் தான் ஸ்பெஷலிஸ்ட் தீபக் சார், மிடில் ஓவர்ஸில் வர முடியாதுன்னா எல்லாரும் அடி வாங்குறாங்கப்பா. சார் தீபக் சார் நீங்கள் வாங்க, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர் வாங்க, ஸ்பின்னர் பயமாக இருக்குது, ஒரு மீடியம் பேசர் அதையாவது பண்ணியிருக்கலாம் ருத்ராஜ். இது வந்து டெஃபினட்டாக சின்ன யங்ஸ்டருங்க, யங் கேப்டன் அப்படின்றதுனால யூ லேர்ன் த ரோப்ஸ். நீங்கள் என்னென்னா அந்த சில மாற்றங்கள்லாம் இந்த தோனி கேப்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 11 மாற்றவே மாட்டார். அன்லஸ் வேறு வழியே இல்லை அப்படின்னா டக்கு டக்கு. தோனி கேப்டன்ஸ்லேயும் நீங்கள் பெஞ்சில் உட்காந்தா கதை வரும்.
ஐயோ பெஞ்சா முடிஞ்சு போச்சு ராஜா, ஒரு வருஷம் ஃபுல்லாக இந்த பெஞ்ச் தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருப்பீங்க. பட் ருத்ராஜ் கேப்டன்ஸில் பெஞ்சில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷார் இருக்கான். மச்சா 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் சான்ஸ் வரும்டா, நிறையா சேஞ்ச் பண்ணுறாரு ருத்ராஜ் அப்படின்றது. அதை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். யங் பிளட், யங் கேப்டன் அப்படின்றதுனால அந்த இது இருக்கும் துரு. பட் போக போக கற்றுப்பார். இஸ் டூயிங் ஃபைன். பட் அந்த மாற்றங்களுக்கான அவசியம் இந்த மேட்ச்சில் இருக்குது எகென்ஸ்ட் SRH. நிறைய மேட்ச் தேவையில்லாத மாற்றங்கள்லாம் நம்ம பார்த்தோம். பட் இந்த மேட்ச்சு தேவையான மாற்றங்கள் நிச்சயமாக பண்ணணும். அதனால் தயவு செஞ்சு ருத்ராஜ் கோ ஃபார் இட். எனிவே அடுத்தது இப்போ மொயின் அலி அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னொரு மாற்றம் 11ல் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் தீக்ஷனா எடுத்துட்டு வாங்க. நான் சொல்கிற மாதிரி இந்த கொஞ்சம் பழைய ட்ரெடிஷ்னல் ஷேப் ஆஃப் விக்கெட் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அந்த டேர்ன் ஆகக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கு சாதகமான ஒரு விக்கெட்டாக இருந்தால் பிரிங் பேக் தீக்ஷனா. முஸ்டபிசர் பரவாயில்ல, உட்கார வைங்க. ஒரு இது அந்த ஸ்லாட்டில் தீக்ஷனாவை ஆடுங்க. இது ஒன்று பண்ணணும் கண்டிப்பாக. இன்னொன்று டேரல் மிச்சல். நீங்கள் மீண்டும் பாருங்கள், போன மேட்ச்சில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 11 பாலில் 10 அந்த மாதிரி தான். ஏதோ நாட் எக்ஸாக்ட்லி எனக்கு தெரியல, பட் அந்த ரேஞ்சில் தான் ஏதோ ஆடிட்டு இருந்தார். இன்ஃபேக்ட் முதல்ல சொன்னது 15 ஓவர் மேலே வந்தால் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பர் 3 அமிச்சிங்க. பவர் பிளேலையும் அவர் கஷ்டப்பட்டார். அவருக்கு படலைங்க. இஸ் a குட் பிளேயர், பட் இன் 50 ஓவர்ஸில் அட்டகாசமான பிளேயர். ஒரு பக்கம் 30 ஓவர் ஆகுனா ஆடுவார். பட் இந்த வருஷம் படலை அவருக்கு. அப்படின்ற போது நான் யோசிக்கிற ஒரு விஷயம், ரச்சின் ரவீந்திராவுக்கும் படலை, டேரல் மிச்சலுக்கும் படலை. ஆன் தர் டே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இவங்க 2 பேரில் ஏதோ ஒரு நாள் தீப்பொறி திருமங்கம் மாதிரி யாரோ ஒருத்தர் ஆடிட்டாங்கன்னா யார் பயங்கரமாக ஆட முடியும்னு கேட்டிங்கன்னா ரச்சின் ரவீந்திராவால் தான் பயங்கரமாக ஆட முடியும். ஆன் தர் டே யோசிச்சு பாருங்கள், 2 பேருக்கும் படுது அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா தெரிச்சிருவார். அந்த நம்பிக்கை வச்சு போகிறாங்களா, இல்லை ஒருவேளை டர்னிங் ட்ராக் லோ ஸ்கோரிங் கேம் தான் நாங்கள் எய்ம் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா டேரல் மிச்சல் ஓகே. ஒரு பக்கம் நீங்கள் ஆடிடுங்க விக்கெட் விடாம அப்படின்னு சொல்கிறது ஓகே. இல்லை பெல்டர் செம பேட்டிங் விக்கெட்டு ஹை ஸ்கோரிங் கேம் அப்படின்னு போனீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இஸ் பெஸ்ட் பெட். அதையும் பண்ணுறாங்களோட பார்ப்போம். ஸோ இந்த சின்ன மாற்றங்களை எடுத்துன்னு வந்தாங்கன்னா சிஎஸ்கே அதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குரூஷியல் கேம் ஃபார் போத் ஆஃப் தம். SRHக்கு நம்ம அப்படியே குவாலிஃபை ஆகலாம் சொல்ல முடியாது. நான் சொல்கிறது இந்த பட்டியலில் இப்போ இருக்கிற குறைந்தபட்சம் 16 பாயிண்ட் தான் சேஃப் ஜோன் மாதிரி தெரியுது. எல்லாருமே நடுவில் பயங்கர டிராஃபிக் ஜாம் மாதிரி இருக்குது. அப்படின்ற பொழுது சிஎஸ்கேக்கும் இது முக்கியமான கேம், SRHக்கும் முக்கியமான கேம். ஆனால் சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான கேம். அதற்கு காரணம் ஹோம். அந்த கோட்டையை அவங்க மீண்டும் அந்த கோடியை அரைக்கம்பத்துலேருந்து தூக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அப்படின்ற போது சில சின்ன விஷயங்கள் ஃபைன் டியூன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. நான் சொல்கிறது மீண்டும் டர்னிங் ட்ராக் பழைய ட்ரெடிஷ்னல் போனால் சிஎஸ்கேக்கு ஒரு பலமான விஷயமா இருக்கும். நம்மக்கிட்ட குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் நிறையா இருக்காங்க அப்படின்றனால அதை நம்பி போகலாம். ருத்ராஜ் இல்லை எனக்கு வேணா ஃபுல் பேட்டிங் வெயிட்னு போனீங்கன்னா SRH ஹேஸ் அன் அட்வான்டேஜ். நம்ம அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது வேறு லெவல் ஆஃப் ஹிட்டர்ஸ் அப்படின்றதுனால சிஎஸ்கே ஹேஸ் டு பி கேர்ஃபுல். எனிவே நன்றி சகோ, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டிக்கங்க, டிக் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் ஒண்டர்ஃபுல் டே.